வில்லியம் ஆல்ட். இவர் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. இவர் போய் மிஷினரி இயக்கம், மிஷினரியில் அனுப்புகிற அந்த இடத்துல போய் கேட்கிறாரு, ஐயா நான் ஸ்ரீலங்காவுக்கு ஊழியத்துக்கு போகலாம். அவங்க சொல்றாங்க, போனாக மேரேஜ் பண்ணிட்டு தான் நீ போக வேண்டும் என்று. அதே போல இவருக்கு திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடித்த 5 நாளுக்குள்ளாக ஒரு நியூஸ் வருது, இப்பொழுது ஒரு கப்பல் புறப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கு. அதுல சில மிஷினரிங்க போறாங்க, நீங்களும் அதுல போக ஆயத்தமா? உடனே திருமணம் ஆகி 5 நாட்களுக்குள்ளாக என்ன பண்றாரு, மனைவி இவர் வில்லியம் ஆல்ட் கப்பலில் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லா சூட்கேஸ்லாம் ரெடி பண்ணி கவனிச்சு பாருங்க. திருமணமாகி 1 மாசம் ஆகட்டும், 2 மாசம் ஆகட்டும், பின்னாடி வரேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவ பிள்ளைகளே, திருமணம் ஆனவங்க நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய காரியம்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேவனுடைய காரியத்தில் வந்து நில்லுங்க. தேவனுக்கு லாயலா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு கணவனை மனைவி சைலண்டாக பண்றாங்க, கப்பலில் உட்காராங்க. இந்த அம்மா போகும்போதே உடல்நிலை உங்களுக்கு சரியில்லை. கப்பலில் போனதுமே பயங்கரமான கப்பல் சேதம் ஆக ஆரம்பிக்கிறது, புயல். இந்த அம்மாவுக்கு உடம்புக்கு ஒத்துக்கல. தொடர்ச்சியா இவங்களுக்கு வந்து ஃபீவர் 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 ஃபீவர். இரவெல்லாம் தூங்காம மனைவி மிகவும் பத்திரமா பார்த்துக்கிறாரு. அந்த கப்பலில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற சில டாக்டருங்க இருக்கும், அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, முடியல. இவங்களுக்கு வியாதிகள் முற்றி போய் கடைசியில அந்த கப்பலிலே செத்து போயிட்டாங்க. 5 நாளானது திருமணமாகி கப்பலில் பயணம் பண்ணி தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய அந்த இடத்துக்கு போறாங்க. கடைசியில் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சு போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணாங்களே, அந்த கர்த்தர் கைவிட்டாரு? இவர் தெளிவா இருந்தாரு, என் ஜீவனை போனாலும் ராஜா நீர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டீர், என்னை வைத்து நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அது செய்யும். மனைவியை எந்த கரையிலும் போய் புதைக்க முடியாது. கடைசியில் மனைவியை அப்படியே கட்டி அதே கடலில் தூக்கி போடுற நிலைமை. கடலிலே புதைச்சிட்டாங்க, கடலிலே போட்டாங்க மனைவியை. கப்பல் போது திருமணமாகி ஃபேமிலி மேனா கப்பலில் ஏறின இந்த ஊழியர் ஸ்ரீலங்காவில் இறங்கும் போது மறுபடியும் பேச்சுலர் என்ன பண்ணுறாரு, விடவரா இறங்குறாரு. இறங்கி அந்த இடத்துல பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் இருக்கிறதான ஒரு இடம் ஸ்ரீலங்காவில். அந்த அளவு டெவலப் ஆகல. அது அங்கே போய் ஊழியம் செய்யணும்னா பாஷை தெரியாது. ஆண்டவரத்தில் கதறி ஜபிக்கிறார், ஆண்டவர் எனக்கு உதவிச்சுங்க. ஆண்டவர் சபத்தை கேட்டார். 2 மாதத்துக்குள்ளாக தமிழ் கற்றுக்கொண்டு தமிழில் பிரசங்கம் பண்ணாராம். இவர் வாழ்ந்த நாட்கள் 8 மாதம். மனைவி மறைச்சி எத்தனை மாதம், ஸ்ரீலங்காவுக்கு வந்து எத்தனை மாதம், 8 மாதம் தான் அந்த இடத்துல வாழ்ந்தாரு. 8 மாதத்துக்குள்ளாக 8 பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு, ஒரு காலேஜ் கட்டுறாரு, ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார். 8 மாதத்துக்குள்ள வில்லியம் ஆல்ட் மறித்து போகிறார். தேவ ஜனங்களை, இதுதான் லாயல்ட்டி. மனைவி இழந்தாரு, சுகபோகத்தை இழந்தாரு, வேற ஊருக்கு போனாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய பிரீச்சர், காசு கொடுத்து எங்க சபையில வந்து என்ன பண்ணுங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்ற ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு வெளிநாட்டுல. அங்கெல்லாம் போயிருந்தா சுகபோகமா இருக்கலாம், ஆனால் அது இல்ல, என் தேவனுக்கு நான் லாயலா இருப்பேன். இன்றைக்கும் ஒரு ஊழியர் சொல்லி இதை நான் கேட்டேன். நானும் அந்த இடத்துல போய் பார்த்தேன். உண்மையிலே கண் கலங்கி போனேன். என் தேவன் நல்லவர். பிரம்மாண்டமாக அவர் செஞ்ச சேவை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மரித்து போனாலும் அவருடைய காரியத்தை இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் லாயல்ட்டி டு காட். தேவனுக்கு லாயல்ட்டியா இருக்கிறவன் சபைக்கு லாயல்ட்டியா இருப்பான், சபைக்கு லாயல்ட்டியா இருக்கிறவன் தேவ ஊழியருக்கு லாயல்ட்டியா இருப்பான்.